புனித லசாரியன். இவர் லாம்லாஸ் வளைகுடாவின் பாதுகாவலர் ஆவார். மொலாய்ஸ் என அழைக்கப்பட்ட லசாரியன் அயர்லாந்தில் பிறந்தார். இவர் உல்ஸ்டர் நாட்டு அரசன் ஹெயரலின் வழிமரபில் உயர்ந்த குடியில் பிறந்தவர் ஆவார். தனது சிறு வயதில் ஸ்காட்லாந்தில் உள்ள மடங்களை சென்று சந்தித்ததாகவும் இவரை பற்றி சொல்லப்படுகிறது. திருத்தந்தை பெரிய கிரகோரியால் குருவாக இவர் திருநிலைப்படுத்தப்பட்டார். அதன்பின் கவுண்டி ஹார்லோவில் உள்ள லேலின் துறவர மடத்தில் இருந்தார். அயர்லாந்து திருச்சபை வகுத்த உயிர்ப்பு நாள் கணக்கினை கடைபிடித்து இவரது முன்னவர் பிண்டேரிக்கு மாற்றாக இவர் ரோம் வகுத்த கணக்கினை பின்பற்றினார். 635 ஆண்டு இதனை நடைமுறைப்படுத்தவும் திருச்சபை பிரித்த சில காரியங்களை ஒழுங்குபடுத்தவும் ரோம் நகருக்கு சென்றார். இந்நேரத்தில் தான் இவர் திருத்தந்தை முதலாம் ஹோனோரியஸால் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டு அயர்லாந்து திரும்புகையில் ஃபெர்ன் நாட்டு புனித ஐடனுடைய அருளீக்கங்களை கொண்டு வந்து அதனை கண்ணாடியிலும் எனாமலிலும் எழுதி வைத்தார். இதனுடைய எஞ்சிய பாகங்கள் இன்னும் டப்ளினில் உள்ள தேசிய அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. 637 ஆண்டு தன்னுடைய சகோதரர் கோபானை தொடர்ந்து லீலின் துரோமடத்தின் அதிபராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 639 ஆண்டில் இறந்தார். ஸ்காட்லாந்து கடற்கரையில் அமைந்துள்ள லாம்லாஸ் தீவின் பாதுகாவலரான இவருடைய பெயரில் ஒரு குகையும் உள்ளது. 1914 ஆண்டு விவசாயி ஒருவர் லசாரியனை வேண்டி கிணற்றிலிருந்த நீரை பருகிய போது அற்புதமாக குணமடைந்ததால் அந்நீர் புனித நீராக போற்றப்படுகிறது. அவ்விடத்தில் பழைய கல் சிலுவை நாட்டப்பட்டு இன்றும் புனித இடமாக திகழ்ந்து வருகிறது. இவரது நினைவு திருநாள் ஏப்ரல் 18 ஆகும். புனித லசாரியன் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.